ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொள்ளாச்சி சமையல் மீனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சென்னா மசாலா செய்யலாங்களா. இதுக்கு சென்னாவை ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு 5 விசில் எடுத்து வச்சுட்டேங்க. மசாலா எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கடல் பாசி, பிரியாணி இலை, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இதையும் போட்டுட்டு நல்லா வணக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு காஞ்ச மிளகாய் ஒரு 6-7 எண்ணம் பாருங்கள். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் குருமிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு இதையும் போட்டுட்டு நல்லா வணக்கணும். கொஞ்சமாக தேங்காய் பாருங்கள், நல்லா வணக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டைக்கல்லையும் போட்டுட்டு இதிலையே போட்டுட்டு நல்லா வணக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கசகசா, அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கடல் பாசி, ஒரு பட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு இதையும் போட்டுட்டு நல்லா வணக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா கலக்கணும் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. 1 டீஸ்பூன் தயிர் போட்டுட்டு நல்லா கலக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற சென்னா மசாலா அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுண்டைக்கல்லை எடுத்துகிட்டு நான் மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்துட்றேன். அப்போ கிரேவி இன்னுமே திக்காக கிடைக்கும். இப்போவே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இன்னுமே நமக்கு திக்காக வேணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க. இது டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. நான் இது கூட சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.